தேவி மகாத்மியம் 9வது அத்தியாயம். உத்தம சரிதத்தையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். உத்தம சரிதத்துல 5வது அத்தியாயம் நிசும்பவதம். தேவியோடு ഓരോ രൂപങ്ങളെയാക്കും നമ്മൾ ഓരോ അധ്യായങ്ങളിലായിട്ട് ധ്യാനിച്ചിട്ട് വരോം. இந்த 9வது അധ്യായത്തില അർദ്ധനാരീശ്വര രൂപത്തെയാക്കും ധ്യാനിக்கிறோம். ஓம் பந்தூக காஞ்சன நிபம் ருஜிர அட்சமாலாம் பாசாங்குஷௌ च वरदां निजबाहुदण्डैः बिभ्राणम् इन्तु शकलाभरणं त्रिनेत्रम् अर्धाम्बिकेशम् अनिशं वपुः आश्रयामि. ॐ बन्धुकाञ्चननिभं रुजिराक्षमालां पाशाङ्कुशौजवरदा निजबाहुदण्डैः बिभ्राणमिन्दुशकलाभरणं त्रिनेत्रमर्धाम्बिकेशमनिशं वपुराश्रयामि. அர்த்தநாரீஸ்வர தியானமாக்கும் இங்கே செய்யப்படுறது. அர்த்த அம்பிகா ஈஷம் பார்வதி பரமேஸ்வரர்களை அந்த அர்த்தநாரீஸ்வரர்களை தியானிக்கிறேன். பாதி சிவன் பாதி சக்தி அப்படிங்கிற அந்த ரூபத்தை தியானிக்கிறேன். அகம் தியாயாமி அப்படி இல்லைனா அகம் ஆசிரயாமி அப்படி இருக்கிற அந்த ரூபத்தை நான் ஆசிரயிக்கிறேன். அர்த்தாம்பிகேஷம் அனிஷம் வபுஹு ஆசிரயாமி. அர்த்தாம்பிகேஷமாயிருக்கிற அர்த்த அம்பிகா ஈஷமாயிருக்கிற வபுஹு ஸ்வரூபத்தை அகம் நான் அனிஷம் எப்பவும் ஆசிரயாமி ஆசிரயிக்கிறேன். நிஷாச்சனனகா இங்க ராத்திரி, அனிஷம் அதுல நிஷா அப்படின்னாக்கா ராத்திரி, அனிஷம் அப்படின்னா ராப்பகல் பேதம் இல்லாதக்கு தியானிக்கிறேன். அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்தை நிக்கிறதையும் நடக்கிறதையும் தூங்குறதையும் எல்லாம் நான் ஆசிரயிக்கிறேன். தேவியோடு வபுசு அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத வர்ணனை செய்யப்படுறது. பந்தூக பிச்சி பூ, ஜமந்தி பூ, ஜாதி பூ சொல்லற மாதிரி பந்தூக பூ அப்படின்னு ஒரு பூ. அதுக்கு கலர் பார்த்தானக்கா பியூர் ஒயிட் ஆகும். காஞ்சன நிபம் சொர்ண கலர். அப்போ வெள்ளை கலரும் சொர்ண கலரும் சேர்ந்து இருக்கிற பரமசிவனுக்கு வெள்ளை கலர், தேவிக்கு சொர்ண கலர். தேவியோட கையில ஸ்படிகமாலை வச்சுருக்காளே, அந்த ஸ்படிகமாலை பக்கத்தில் இருக்கிற எல்லா கலர்ஸும் அந்த ஸ்படிகமாலையில ரெஃப்ளெக்ட் பண்ணும். ருஜிர அட்சமாலா சொர்ண கலரும் ஒயிட் கலரும் இருக்கிற அட்சமாலையே, ஸ்படிகத்தால இருக்கிற ஜபமாலையையும் தேவி வச்சுருக்கா. பாசாங்குஷௌஜ பாசவும் அங்குஷவும் வச்சுருக்கா. வரதாம் வரமுத்ரை இருக்கு தேவியோட கையில. வரங்களை கொடுக்கிற அந்த முத்ரை
காட்டுறா தேவி. நிஜ பாகுதண்டைஹி, தேவியோட கைகளால பிப்ராணம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தரிச்சுன்னு இருக்கா. ஸ்படிக மாலை கையில வச்சுண்டு பாசவும் அங்குஷவும் வச்சுண்டு வரமுத்திரையையும் வச்சுட்டு இருக்கிற அந்த தேவி. இந்து ஜனன சந்திரன் சகல ஆபரணம், சந்திரனோடு அந்த கலைய நெத்தியில சின்ன ஒரு பார்ட்டா இருக்கிற கலைய நெத்தியில ஆபரணமாயிட்டு சூடின்னு இருக்கா. இந்து சகல ஆபரணம், இந்துனா சந்திரன், சகலம்னா ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா இருக்கிற பார்ட்டு. சந்திரனோடு சின்ன ஒரு கலைய நெத்தியில அலங்காரமாயிட்டு வச்சுட்டு இருக்கா. திரிநேத்திரம், சூரிய சந்திர அக்னியா இருக்கிற 3 கண்கள் இருக்கு தேவிக்கு. அச்சமாலையில அந்த ஸ்படிக மாலையில மகாதேவ ஸ்ரீ பார்வதி நிறங்கள் இப்படி ரெஃப்ளெக்ட் பண்றது. இப்படி இருக்கிற அந்த தேவியை நான் எப்பவுமே ஆசிரியிக்கிறேன் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். ஓம் பந்தோக காஞ்சன நிபம் ருஜிராட்சமாலா பாசாங்குஷௌஜவரதாம் நிஜ பாஹுதண்டே பிப்ராணமிந்து சகலாபரணம் திரிநேத்ரமர்த்தாம்பிகேஷமனிஷம் வபுராஸ்ரயாமி. சுரத மகாராஜா சுமேதஸ் மகர்ஷி கிட்ட இனி வரும் 2 ஸ்லோகங்களிலே ஆயிட்டு பேசுறார். 1வது ஸ்லோகம் ராஜாவுக்குமே சொல்றது மகர்ஷி கிட்ட. அதனால ராஜோவாஜா விசித்திரம் இதம் ஆக்கியாதம் பகவன் பவதா மம தேவ்யாஹ சரிதமாஹாத்மியம் ரக்தபீஜ வதாஸ்ரிதம் விசித்திரமிதமாக்கியாதம் பகவன் பவதா மம தேவ்யாச்சரிதமாஹாத்மியம் ரக்தபீஜவதாஸ்ரிதம். ராஜா சொன்னார் சுமேதஸ் மகர்ஷிட்ட ரக்தபீஜனோட வதம் சம்பந்திச்ச நீங்கள் சொன்ன தேவியோட மகாத்மியம் ரொம்ப ரொம்ப விசித்திரமாயிருக்கு, ஆச்சரியமாயிருக்கு அப்படின்னு சொன்னார். பகவன் எல்லா பகங்களும் இருக்கிற மகர்ஷே, பகவானோடு பகங்கள் எல்லாம் இருக்கிற மகர்ஷே, பவதா மம உங்களால எனக்கு, ரக்த பீஜ வதாஸ்ரிதம் ரக்த பீஜ வதத்தோடு கூடினதான விசித்திரம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாயிருக்கிற இதம் தேவ்யாகா இந்த தேவியோடு சரித மகாத்மியம் தேவியோடு மகாத்மியமாயிருக்கிற சரித்திரத்தை ஆக்கியாதம் சொல்லப்பட்டது. நீங்கள் எங்கிட்ட டீட்டெயில் ஆயிட்டு சொல்லி தந்த தேவியோடு மகாத்மியத்தை. இரண்டாவது ஸ்லோகம் சுரத மகாராஜா சுமேதஸ் மகர்ஷிட்ட சொல்றார். பூயஹா ச இச்சாமி அகம் ஸ்ரோதும் ரக்தபீஜே நிபாதிதே சகார சும்போ யத் கர்ம
निशुम्भः च अधिकोपनः भूयश्चेच्छाम्यहं श्रोतुं रक्तबीजे निपातिते चकार शुम्भो यत्कर्म निशुम्भश्चाधिकोपना. சும்பன் அப்படிங்கிற அசுரன், அதிகோபசாலியா இருக்கிற நிசும்பன் அப்படிங்கிற அசுரன், இவா ரெண்டு பேரும் ரக்தபீஜனோடு மரணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணினா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆசை இருக்கு. ரக்தபீஜே நிபாதிதே, ரக்தபீஜன் கொல்லப்பட்டோன, அதிகோபனஹா ரொம்ப கோபத்தோடு கூடி இருக்கிற, சும்பஹா நிசும்பஹா ச சும்பனும் நிசும்பனும், பூயஹா அதுக்கப்புறமா, யத் கர்ம சகாரா என்ன வாக்கும் செஞ்சா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அகம் ஸ்ரோதும் இச்சாமி நான் ரொம்ப ஜாஸ்தியா ஆசைப்படுறேன். சுமேதசு மகர்ஷே, ரக்தபீஜாசுரன் தேவியால கொல்லப்பட்டோன அதிகோபம் வந்த, ரொம்ப ரொம்ப கோபம் வந்த சும்பன் நிசும்பன் இப்படி இருக்கிற அசுரர்கள் அதுக்கப்புறம் என்ன வாக்கம் செஞ்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். மூணாவது ஸ்லோகம். சூரத ராஜாக்கு சுமேதசு மகர்ஷி பதில் சொல்லறதாக்கும் இந்த ஸ்லோகம். அதனால ரிஷிஹி உவாஜா, சுமேதசு மகர்ஷி சொன்னார், சகார கோபம் அதுலம் ரக்தபீஜே நிபாதிதே சும்பாசுரஹ நிசும்பஹ ச ஹதேஷு அந்யேஷு ச ஆஹவே சகார கோபமதுலம் ரக்தபீஜே நிபாதிதே சும்பாசுரோ நிசும்பஸ்ச ஹதேஷு அந்யேஷு ஜாஹவே. ரிஷி சொன்னார், சுமேதசு மகர்ஷி சொன்னார், சுரத மகாராஜாக்கு ரிப்ளை சொன்னார், ஆகவே அந்த யுத்தத்துல ரக்தபீஜன் இறந்து போனார். ரக்தபீஜன் கூட இருந்த அசுர சைன்யங்களும் அதே மாதிரி ரக்தபீஜனோட ரத்தத்திலேந்து உண்டான அசுர கூட்டங்களும் நசிச்சு போனதை தெரிஞ்சிட்டு சும்பனும் நிசும்பனும் சொல்லி தெரியப்படுத்த முடியாத அளவுக்கு எல்லையில்லாத கோபத்துக்கு ஆளானா. ஆகவே யுத்தத்துல ரக்தபீஜே நிபாதிதே, ரக்தபீஜன் இறந்து போனோன, அந்யேஷு ஜஹதேஷு கூட இருக்கிற அத்தனை பேரும் இறந்து போனோன, சும்பாசுரஹா நிசும்பஹா ச சும்பாசுரனும் நிசும்பனும் அதுலம் கோபம் சகாரா எது கூடையும் துல்லியம் செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு கோபம் அவளுக்கு வந்தது. அவளோட கோபம் இவ்வளவு ஆக்கும்னு சொல்ல முடியாது. அவளோட கண்ட்ரோல் இல்லாத கோபம் அவளுக்கு வந்தது. அந்யேஷு அப்படின்னு சொன்னது இங்க ரக்தபீஜனுக்கு அகம்படி சேவிச்ச தூம்ரலோச்சனன் தொடங்கின அசுரர்கள். யுத்தத்தில ரக்தபீஜ மகாசுரனும் தூம்ரலோச்சனாதிகளும் தேவியால கொல்லப்பட்டோன, சும்பனும் நிசும்பனும் அளவில்லாத அளவுக்கு கோபிச்சா. நாலாவது ஸ்லோகம். ஹன்யமானம் மகாசைன்யம் விலோக்ய அமர்ஷம் உத்வஹன் விலோக்யாமர்ஷமுத்வஹன் அப்யதாவத்
निशुम्भः अद मुख्यया असुरसेनया हन्यमानं महासैन्यं विलोक्यामर्षमुद्वहन् अभ्यधावन्निशुम्भोद मुख्यया असुरसेनया. பெரிய சைன்யத்தை தேவி இல்லாம பண்ணினதை பார்த்துட்டு ரொம்ப கோபத்தோடு கூடிட்டு தன்னோட முக்கிய சைன்யத்தை வரவழைச்சு தேவி கிட்ட யுத்தத்துக்காயிட்டு நிஷும்பன் கிளம்பினான். அத நிஷும்பஹா, அதுக்கப்புறமா நிஷும்பன் ஹன்யமானம் கொல்லப்பட்டதாயிருக்கிற மகா சைன்யம் விலோக்கியா பெரிய சைன்யத்தை பார்த்துட்டு அமர்ஷம் உத்வகன் ரொம்ப கோபம் வந்தவனாயிட்டு முக்கியா அசுரசேனையா ரொம்ப ரொம்ப முக்கியமாயிருக்கிற அசுர படையோடு கூடிட்டு அபியதாவது தேவி கிட்ட யுத்தம் செய்யறதுக்கு நேரிட்டு டைரக்ட் ஆயிட்டு ஓடினான். தேவிய பார்த்து ஓடினான். அஞ்சாவது ஸ்லோகம். தஸ்ய அக்ரதஹ ததா பிருஷ்டே பார்ஷ்வயோஹ ச மகா அசுரஹ மகாசுராஹ சம்தஷ்டௌஷ்டபுடாஹ சம்தஷ்டௌஷ்டபுடாஹ சந்தஷ்டோஷ்டபுடாஹ க்ருத்தாஹ ஹந்தும் தேவீம் உபாயயுஹு. தஸ்யாக்ரதஸ்ததா பிருஷ்டே பார்ஷ்வயோश्च மகாசுரா சம்தஷ்டௌஷ்டபுடா க்ருத்தா ஹந்தும் தேவீமுபாயயு. நிஷும்பனோடு அந்த வரவை பார்த்துட்டு தேவி கிட்ட யுத்தம் செய்யறதுக்கான அந்த நிஷும்பனோடு வருகை. அந்த டைமில் ஒரு சில அசுரர்கள் கோபத்தை பிரகடனப்படுத்துற ரீதியில ஓஷ்டபுடங்களில கடிச்சு அவளோடு தாங்க முடியாத கோபத்தை பிரகடனப்படுத்தி தேவியை கொல்லறதுக்காயிட்டு கிளம்பினான். தஸ்ய அக்ரதஹா பிருஷ்டே நிஷும்பனோடு முன்னாலேயும் பின்னாலேயும் ததா பார்ஷ்வயோஹோச்ச அதே மாதிரி இடது பக்கத்திலையும் வலது பக்கத்திலையும் மகாசுராக பெரிய பெரிய அசுரர்கள் சம்தஷ்டௌஷ்டபுடாக கடிக்கப்பட்ட அதர ஓஷ்டங்களோடு கூடிட்டு മേൽചുണ്ടയും കീഴ്ചുണ്ടയും പല്ലാല നന്നാ അമുത്തി കടിച്ചു പിടിച്ചിട്ടവരായിട്ട് ദേവിയും ഹന്തും ഉപായയുഹു ദേവിയെ കൊല്ലർത്തുക്ക് ഓടിപ്പോന. നിശുംബനോട് മുന്നാലെയും പിന്നാലെയും ഇടതു പക്കത്തിലെയും വലതു പക്കത്തിലെയുമാ നിറയെ അസുരர்கள் അവളോട് മേൽചുണ്ടയും കീഴ്ചുണ്ടയും ഉദടുകളെ ചേർത്തി കടിച്ചു പിടിച്ചിട്ടുണ്ട്. പല്ലാല കോപത്തോടു കൂടി அந்த கோபத்தை பிரகடனப்படுத்திண்டு தேவியை அடிக்கிறதுக்காயிட்டு முன்னால ஓடிப்போனா. ஆறாவது ஸ்லோகம். ஆஜகாம மகாவீர்யः शुम्भः अभि स्वबलैः वृतः निहन्तुं चण्डिकां कोपाद् कृत्वा युद्धं तु मातृभिः. आजगाम महावीर्यः
शुम्भोऽपि स्वबलैर्वृथा निहन्तुं चण्डिकां कोपात् कृत्वा युद्धं तु मातृभिः. மாதൃகணங்களோடு கூடிட்டு அஷ்டமாதாக்களோடு கூடிட்டு யுத்தம் செஞ்சுட்டு இருக்கிற வீரியசாலியா இருக்கிற சும்பன் கோபத்தோடு கூடிட்டு சண்டிகையை கொல்லறதுக்கு அதிவேகம் வந்து சேர்ந்தான். மகாவீரியஹா சும்பஹா அபி, அதிபராக்கிரமசாலியாயிருக்கிற சும்பனும் ஸ்வபலைஹி தன்னோட சைன்யங்களால விருதஹா சூழ்ந்து நிற்கப்பட்டவனாயிட்டு மாதிருபிகி யுத்தம் கிருத்வா சப்தமாதாக்கள் கிட்ட யுத்தம் செஞ்சுட்டு கோபாதுத்து கோபம் காரணமாயிட்டு சண்டிகாம் நிகந்தும் சண்டிகையை நிகிரகிக்கிறதுக்கு ஆஜகாமா வந்து சேர்ந்தான். அப்படியாக்குமானா அஷ்டமாதாக்கள் கிட்ட யுத்தம் பண்ணினான் அப்படின்னு அர்த்தம். அதிபராக்கிரமசாலியாயிருக்கிற சும்பாசுரன் அவனோட சைன்யங்களால சூழ்ந்து நிற்க சப்தமாதாக்களோடு கூடிட்டு சண்டிகாதேவியை நிகிரகிக்கிறதுக்காயிட்டு எதிர்த்து நின்னான். சப்தமாதாக்களோடு கூடி நிற்கிற அந்த சண்டிகாதேவியை நிகிரகிக்கிறதுக்கு அவன் வந்து சேர்ந்தான். மகா பிரபாவத்தோடு கூடினவனாயிருக்கிற அசுர தலைவனாயிருக்கிற சும்பன் பிரம்மாணி தொடங்கின மாதிருகணங்களோடு கூடிட்டு யுத்தம் செஞ்சுட்டு கோபங்காரணமாயிட்டு சண்டிகாதேவிய கொல்லறதுக்கு வந்து சேர்ந்தான். சண்டிகாதேவிய கொல்லறதுக்கு அவனுக்கு சக்தி இல்லை அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக்கும் அவனோட கோபம் பிரகடனமாச்சு அப்படிங்கிறத இங்க சொல்லப்பட்டது. அவன் எந்த அளவுக்கு கோபிச்சுண்டு தேவி முன்னால போனாலும் தேவிய ஒன்னும் செய்யறதுக்கு அவனால முடியாது. அது தெரியாமையாக்கும் அவன் கோபத்தோடு கூடிட்டு தேவி முன்னால ஓடி போறான் கொல்லறதுக்கு. 7வது ஸ்லோகம். ததஹ யுத்தம் ஆசீத் தேவ்யா शुम्भनिशुम्भयोः शरवर्षम् अतीव उग्रं मेघयोः इव वर्षदः मेघयोः इव वर्षदोः तदो युद्धमदीवासी देव्या शुम्भनिशुम्भयोः शरवर्षमदीवोग्रं மேகயோரிவ வர்ஷதோ. அதுக்கப்புறமா தேவியும் சும்ப நிசும்பர்களும் தம்மில பெரிய யுத்தம் உண்டாச்சு. மேகங்கள் வர்ஷிக்கிற மாதிரி யுத்த டைம்ல அவ 2 பேரும் சரத்தால மழை மாதிரி வர்ஷிச்சுண்டா. ததஹா அதுக்கப்புறம் வர்ஷதோ மேகயோஹோ இவ வருஷதோஹோ மேகயோஹோ இவ வர்ஷிக்கிற 2 மேக கூட்டங்களை மாதிரி மழை பெய்யற மாதிரி அதீவ உக்ரம் ரொம்ப ரொம்ப உக்ரமா இருக்கிற பயங்கரமா இருக்கிற சரவர்ஷம் சரவிருஷ்டிய பொழிக்கிற மழை மாதிரி அம்புகளை அனுப்பிண்டு சும்ப நிசும்பயோஹோ தேவியா சும்ப நிசும்பர்களுக்கு தேவியோடு கூடிட்டு அதீவ யுத்தம் ஆசீத் ரொம்ப பெரிய யுத்தம் அங்க உண்டாச்சு. அதுக்கப்புறமா வர்ஷிக்கிற 2 கார்மேக கூட்டங்களை மாதிரி வானத்துல நிக்கிற கார்மேக கூட்டங்கள் மழை மாதிரி வர்ஷிக்கிற மாதிரி அதிபயங்கரமான சரங் வருஷம் மழை மாதிரி சரத்தை அப்புறக்கும் இப்புறக்கும் வருஷிச்சுண்டு சும்ப நிசும்பர்கள் தேவியுமாயிட்டு கடினமான யுத்தத்தை செஞ்சா. மேக கூட்டங்கள் எப்படியாக்குமோ மழைய பெருசா பெய்ய வைக்கிறது, அதே மாதிரி சும்ப நிசும்பர்கள் சரத்தால தேவிய ஆக்கிரமிச்சா. தேவிக்கும் சும்ப நிசும்பர்களுக்கும் தம்மில பெரிய யுத்தம் அங்க உண்டாச்சு.